our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 17 மற்றும் 19 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று வேதம் கூறுவது போல ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தருகிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் அளிக்கிற ஆவி என்று எழுதப்பட்டுள்ளது. இவ்வுலகில் நமக்குள் எதை படிப்பது? திருமணம், வேலை, குடும்பம் என்று 3 பாதைகள் என் முன்னே இருக்கின்றன. எதில் செல்வது? எந்த இடத்தில் எங்கள் வீட்டை கட்டுவது? எதிர்கால பாதுகாப்புக்கு என்ன செய்வது? என் குடும்பம் நன்றாக நடக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் நான் என்ன செய்ய வேண்டும்? என் மகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது போன்று எண்ணற்ற கேள்விகள் எழும்புகின்றன. நமக்கு முன்னே இருக்கும் பாதைகளில் எதில் செல்வது என்பதே நம் கேள்வி. இதற்காகவே தேவன் நமக்கு ஞானத்தின் வழிகாட்டுதலின் ஆவியை அருளுகிறார். உங்களை ஆவியில் அவர் தெளிவாக வழிநடத்தி உங்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பாதையை காண்பிப்பார். அவரது சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும்போது இயேசு உங்களுடன் நடப்பதால் நீங்கள் செழிப்பீர்கள். எபேசு சபை நல்ல ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற சபைதான். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், யோவான், அப்பல்லோ போன்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சபைக்கு பவுல் எழுதும்போது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் தருகிற 6 விதமான ஆவியின் கிருபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிவு வரம் என்ற ஒன்றும் இருக்கிறது, ஞான வரம் என்ற மற்றொன்றும் இருக்கிறது. அறிவு வரமானது ஒரு மனிதனை பற்றியும் இடத்தை பற்றியும் சூழ்நிலையை பற்றியும் நமக்குள் அறிவை கொண்டு வருகிறது. ஆனால் இந்த அறிவை பெற்றதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த சூழ்நிலையை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாக அமைத்து கொள்ள வேண்டும். இதற்கு ஞான வரம் அவசியம். அநேகருக்கு அறிவு இருந்தாலும் ஞானம் இருப்பதில்லை. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஊழியத்திற்காக போன போது அந்த இடத்திலே ஒரு ஊழியக்காரி தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த ஊரில் உள்ள பெரும் பகுதி மக்களை தன் வசத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் அந்த இடத்திற்கு போனவுடனே கர்த்தர் அவருக்கு அறிவை கொடுத்தார். அந்த பெண்ணிடம் இருந்தது கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவி அல்ல என்பதையும், குறி சொல்லும் ஆவி என்பதையும், அநேகரை வழிவிலக பண்ணுகிற ஆவி என்பதையும் அறிந்து கொண்டார். அதை எப்படி துரத்துவது என்று அவர் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் சுயமாக எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அந்த ஆவியை கடிந்து கொண்ட போது அது அவரை தரையிலே தள்ளி அலைக்கழித்தது, நுரை தள்ள செய்தது. அந்த ஊர் மக்கள் அவர் மேல்
கோபம் கொண்டார்கள். கர்த்தர் சொன்னார், மகனே, அதற்குள் குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டாய் என்பது உண்மைதான். ஆனால் அதை எப்படி விடுவிக்க வேண்டும் என்கிற ஞானத்தை என்னிடத்தில் நீ கேட்கவில்லையே. ஒரு சில தெரிந்த ஊழியர்களோடு இணைந்து அந்த சகோதரிக்காக ஜெபித்திருப்பாய் என்றால் விடுதலை கிடைத்திருக்கும் என்றார். அறிவு வரம் கிரியை செய்தால் மாத்திரம் போதாது, ஞான வரமும் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். நாம் ஞான வரத்திற்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய நிச்சயமாகவே ஞானம் தேவை. அந்த ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்பீர்களாக. கர்த்தருடைய வல்லமை மகா மேன்மையானது. எனவேதான் கர்த்தரை வல்லவர், நல்லவர், போதுமானவர் என்று சொல்லி போற்றி பாடுகிறோம். மோசே எப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமையையே சார்ந்திருந்தார். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டுமா? அதற்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிரிய வேண்டுமா? தேவனுடைய வல்லமை தான் அதற்கும் வெளிப்பட வேண்டும். வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து 40 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்த வேண்டுமா? கர்த்தருடைய வல்லமைதான் வெளிப்பட வேண்டும். யோர்தான் பின்னிட்டு திரும்ப வேண்டுமா? எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். எனவேதான் மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று சொல்லி ஜெபித்தார். தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை கண்ட மோசே வயது முதிர்ந்த போது கர்த்தரை நன்றியோடு நோக்கி பார்த்து, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று போற்றி துதித்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வல்லமைகளை சந்திக்கிறீர்கள். இயற்கைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த இயற்கை சீரும்போது அதனுடைய வல்லமையை புயலாகவும் மின்னலாகவும் இடி முழக்கங்களாகவும் காண்கிறீர்கள். மனிதர்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. அதை இராணுவங்களின் மூலமாகவும் போலீசாரின் நடவடிக்கைகள் மூலமாகவும் அதிகாரிகளின் அதிகாரங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ளுகிறீர்கள். சாத்தானுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. சிலர் அதை பயன்படுத்தி செய்வினை, பில்லி சூனியம் போன்ற தீமையான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ சர்வ வல்லமையுள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ளவர். இதிலுள்ள பெரிய ரகசியம் என்னவென்றால், அவருடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா மேன்மையான வல்லமைகளை பயன்படுத்துங்கள். கர்த்தரிடமிருந்து பெற்ற வல்லமையை கொண்டு சாத்தானின் வல்லமையை முறியடியுங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, ஞானத்தையும் வெளிப்படுதலையும் தருவதாக நீர் வாக்கு பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தெளிவான ஆவியினால் என் இருதயத்தை நீர் நிரப்பும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை நாடி உம்மண்டை வருகிறேன். படிப்பு, வேலை, குடும்பம் உள்பட நான் எவற்றை குறித்தும் தீர்மானங்களை எடுக்கும் போதும் எனக்கு வழிகாட்டும். உம்முடைய சித்தத்தின்படி நான் பாதுகாப்பாக இருக்கும்படி செழிப்புக்கும் சமாதானத்துக்கும் நேராக செல்லும் பாதையை நான் கண்டு கொள்ள எனக்கு உதவும். ஆண்டவரே, என்னுடன் நடந்து உம்முடைய பூரண ஞானத்திற்குள் என்னை நடத்தும். நாங்கள் குடும்பமாய் உம்மை பின்பற்றுவதால் என் குடும்பத்தை ஆசிர்வதித்து சரியான பாதையில் நடத்தி எங்கள் அடிகளை காத்தருளும். உம்மோடு இருக்கும்போது என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர்
செய்வீர் என்றும் நான் செழிப்பேன் என்றும் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.